வணக்கம் பிரபுலே, நான் ஜாதன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்தில் நிற்கிறேன். இந்த பக்கத்து தோட்டத்தில் வந்துட்டு இருக்கிற விவசாயி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு பனங்கிழங்கு பிடிங்கி கொண்டிருக்காரு. இந்த பனங்கிழங்குட நன்மைகள் என்ன, இந்த பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி செய்யலாம் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுதாக இயற்கை முறையில் இந்த பனங்கிழங்கு விளையுது. இதுக்கு எந்த வித ரசாயனங்களும் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. நீங்கள் யாராவது என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் என்ன மாதிரி சிவமா இருக்கீங்களா? சிவமா இருக்கேன். என்ன ஒரு மடுவுக்குள்ள இடந்து என்னத்தை தோண்டி திரிக்கியல்? இது வந்து பனங்கிழங்கு விடுங்குறேன். பனங்கிழங்கு விடுங்குறேன் என்ன? பனங்கிழங்கு இது இப்போ பனம் பருப்பு போட்டு இப்போ எவ்வளோ நாள்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதம் இருக்கும். 4 மாதம் இருக்கும். 4 மாதத்தால நான் பனங்கிழங்கு விடுங்குறேன் என்ன? இது இப்போ இதில் வந்துட்டு பனங்கிழங்கெல்லாம் முளைச்சிருக்கேன்னு. அந்த பாரு இத்தனை முளைச்சிட்டேன்னு. இது முளைக்கிற டைம்ல தான் இதை புடுங்கணும் என்ன? சரியா கரெக்டு 3-4 மாதம் போனா கரெக்டா பிடுங்கலாம். இது எப்போ ஒன்றை பிடுங்கி காட்டுங்க, 2-3 பிடுங்கி பனங்கிழங்கு பார்ப்போம். அது மழைக்கு அழிட்டு மழைக்கு கொஞ்சம் அழுகிறதன் மாதிரி என்ன? இல்லாட்டி நேரத்தோட புடுங்கணும் இல்லை. தூக்கி காட்டுங்க. இது மாடுகள் மாதிரி கிழங்கு. இதான் கிழங்கு நேனா? நல்லபடியா தூக்கி காட்டு பார்ப்போம். நல்ல கிழங்கும் பெரிய கிழங்குமா தெரியுது. இது உடைச்சி காட்ட மாட்டியா கிழங்கு உண்டை? நல்ல பெரிய கிழங்கு என்ன? பரவாயில்ல, நல்ல கிழங்கா இருக்கு. நல்ல கிழங்கா இருக்கு என்ன? இது எப்படி சாப்பிட்ற? அவிச்சு போட்டு படியா இதையும் பட்டி போட்டு அந்த தலை போய் அடியையும் பட்டி போட்டு அவிக்கணுமே தண்ணியோட போட்டு அவிச்சா உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா இருக்கும். அது நல்ல சத்துமா, அதுவும் எல்லாம் கலந்து வரும். என்னன்னா இது வந்துட்டு நிறைய இந்த வயிற்று கோளாறுகள் கோளாறு எல்லாருக்கும் உடல் எல்லாத்துக்கும் நல்ல சத்தான்னு சொல்றாங்க. மேதானே? அப்படிதான் நான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரியா சத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல, நிறைய ஃபைபர் சத்து இருக்கான் என்ன? இந்த மலச்சிக்கல் இந்த என்ன அப்படி வயிற்று கோளாறுகள் இருக்கிறார்கள் சாப்பிட்டா நல்ல செரிமானம் அடையுமா, சாப்பிடுற உணவு பசி எடுக்குமான்னு சொல்றாங்க என்ன? நீ இப்ப இதை புடிங்க என்ன செய்ய போறா? விற்க போறியா இல்ல வீட்டு தேவைக்கு பயன்படுத்த போறியா? வீட்டு தேவைதான் பயன்படுத்த. பக்கத்து கொடுத்துட்டு பக்கத்து இதுல வர இந்த பணம் மேல் இந்த பணம் கொட்டையெல்லாம் என்ன இறநாதன் மேல் இந்த கழிவுகள் எல்லாம் பட்டி தாக்கணும் என்ன? இல்லாட்டி சில ஆக்கள் இப்போ இந்த அப்பன் சுடுறாங்களுக்கெல்லாம் அது நல்ல ஒரு விறகுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டா கொடுப்பேன் அது உடனே கொடுத்துருவா என்ன? இப்ப நிறைய தான் கிடக்கு என்ன டவுன் பணம் கொட்டையில எல்லாம். இது வெட்டி தாட்டா முளைக்காதானே? அது திரும்ப முளைக்காது. அது முளைக்காது. நம்ம கிழங்க தோண்டி எடுத்துட்டா சரி, அது முளைக்காது. அது சரி. நல்லா இந்த மண்ணுக்குள்ள அப்படியே இந்த நீட்டா இருக்கு என்ன கிழங்கு? புடுங்க பாப்பா, அந்த கிழங்குல புடுங்க பாப்போம். என்ன இந்த கூறு அரிக்கி அது என்ன முளைக்கிற தருவம் தருணத்துல முளைக்கிற வருது. புடிங்க அப்படியே தூக்கி காட்டுனாது. இது இப்ப நீ கையாலான புல்லா நாதானே நீங்க புடுங்குறீங்க. பாத்தீங்களா நண்பர்களே, கிழங்கு எவ்வளவு கிழங்குன்னு பாருங்க. நாதனன் புல்லா கை புல்லா கிழங்கு தான். அவ்வளவு இன்றைக்கு அவியல் ஆக போகுது நாதனன். நல்ல சாப்பாடு என்ன இன்றைக்கு? சாப்பாடு பரவாயில்ல. எங்கள் பக்கத்து தோட்டத்து அண்ணன் என்று பனங்கிழங்கு அறுவடை ஆரம்பிச்சிருக்கார். நிலம் நன்றாக வேலை பண்ணியிருக்கென்று இதை பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு கிழங்கும் உழைப்பின் சான்று. விதை போட்டிருந்த நாளிலிருந்து காத்திருந்த பலன் இன்று கையில் கிடைச்சிருக்கு. விவசாயம் என்பது சுலபம் இல்லை, ஆனால் மனசுக்கு நிறைவு தர்ற தொழில் இதுதான். இந்த பனங்கிழங்குன்ற நன்மைகள் பார்க்க போனா இதில் இரும்பு சத்து மிகுந்த ஒரு ஆரோக்கியமான உணவு மற்றும் இதில் நார்ச்சத்து மிகுந்தது. இது செரிமானத்துக்கு மிகவும்
உதவும், மலச்சிக்கலை தீர்க்கும், உடலை வலிமையாக்கும், உடல் எடையை சீராக பேணக்கூடியது மற்றும் கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் போன்ற பல மருத்துவ நன்மைகளை கொண்டது. நீ போதினது மேலே தூக்கி காட்டு நீ கதைக்க தேவையில்ல, தூக்கி காட்டு. இது இப்போ இதை பற்றி சொல்ல கொஞ்சம் உலக அறுவடை எடுத்து வைக்கிறேன். சொல்லடாப்ப நீ சொல்ல ஏதாவது சொல்லு. நான் கதைக்கிறத இதில் விளங்காம இருக்கணும், அப்போ அது நல்லா இருக்கும். நீ இவ்வளோ பனங்கிழங்கு பிடிங்கிருக்க நண்டு மட்டும் சொல்லு. சொல்லு, தூக்கி சொல்லடாத. நன்மைகளை பற்றி சொல்லு. சரி, எனக்கு தெரியும். இதுல நன்மை எனக்கு தெரியாது, நீ சொல்லித்தான் தெரியணும். சொல்லித்தான் தெரியணும். பழங்கிழங்கு தெரியுமா? பழங்கிழங்கு சாப்பிடுறதுக்கு ரெண்டு மாடு வந்து கிடக்கு பாவம். சொல்ல தூண்டுட்டு போய் வடியா இருக்கானா? நீ வடியா இருக்க